Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு அறிவியல் தமிழ் மீடியம்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கேட்டிருந்தீங்க. ஸோ யூனிட் வைஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லிடுறேன். அலகு 1 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்கம்மா. பேஜ் நம்பர் 14ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் 4, 5, 6, 7, 8 அண்ட் தென் 10. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1, 4, 7 இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் 1, 2, 4 கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து கம்பல்சரி கட்டாய வினால வந்து இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. அதை மிஸ் பண்ணாமல் நம்ம எழுதணும்னா ஓவரால் இருக்கக்கூடியதை தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, செவன்த்து இதில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது மூணும் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயற்பியல், அடுத்து வேதியியல், நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பயாலஜி இருக்கு இல்லையா, உயிரியல், இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதில் 1 மார்க்ஸ், இதில் 1 மார்க்ஸ், இதில் 1 மார்க்ஸ். நான் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேம். அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வரையறு என்றால் என்ன, ஓகேங்களா, விதி இதெல்லாம் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. வேறுபடுத்துக்க அந்த மாதிரி, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தருவாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கொஷினை நம்ம கொடுத்துட்றோம். அலகு 2 ஒளியியல். அதுக்கடுத்து நம்ம வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உயிரியலை பொறுத்த வரைக்கும் அதோட வரைந்து பாகம் காட்டுக, அது வந்து இம்பார்ட்டன்ட். பக்கம் 30ல் சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். 6 and 8 வெரி இம்பார்ட்டன்ட். 9th கொஷின் இம்பார்ட்டன்ட். இதில் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா 1, 3, 4 இது 3 கொஷினும் ரிப்பீட்டட் கொஷின் 1, 3, 4. நெக்ஸ்ட்டு அலகு 3 வெப்ப இயற்பியல் இருக்கு இல்லையா, இதில் பக்கம் 41. ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7th, 8th இந்த லெசனில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கணக்கீடு வந்து நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒரே ஒரு டைம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அலகு 4 மின்னோட்டவியல். நமக்கு வந்து 4 வரைக்கும் குவார்ட்டர்லி போர்ஷன் இயற்பியலில் மின்னோட்டவியல் இயல் 4ல் பக்கம் 57ல் ரோமன் நம்பர் 6ல் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் 1 and 3 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 7 சிறு வினாக்களில் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். 3 and 4 வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 58ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் மின்னோட்டம் அது இருக்கு இல்லையா, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வேதியியல் வந்து பக்கம் லெசன் நம்பர் 7 91 91ல் அலகு 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் இருக்கு இல்லையா, அந்த 7th லெசனில் பேஜ் நம்பர் 103 102ல் சுருக்கமான விடையில் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, அதில் 1 and 3 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 103ல் 5 and 6 இது 2 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த விரிவாக விடையில் பார்த்தீங்கன்னா 3, 4th, 5th வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதை வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க இந்த உயர் சிந்தனைக்கான வினாக்களில் ஃபஸ்ட் 1. கணக்கீடு வந்து இந்த 2 பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே பார்க்கணும், கேட்டிருக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்ற கொஷின் சொல்கிறேன். அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இருக்கு இல்லையா, 8th யூனிட்டில் பக்கம் 119 சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் வந்து 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த துரு என்பது என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. விரிவாக விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 120 பார்த்தீங்கன்னா அந்த உயர் சிந்தனைக்கான வினாக்கள், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அலகு 9 கரைசல்கள். ஸோ இதில் பக்கம் 132 132ல் கரைசல் வரையறு இருக்கு இல்லையா, ரோமன் நம்பர் 5ல் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஷின் 2 டைம் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷின் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 6th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் 2, 3, 4 வெரி இம்பார்ட்டன்ட். 1 and 5 ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து உயர் சிந்தனை வினாக்களில் செகண்ட் 1 இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு வந்து 7, 8, 9 இந்த 3 லெசன் இருக்குது. சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 12th யூனிட். அலகு 12 உயிரியலில் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பக்கம் 182 ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி. ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையெளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த ஒலி சேர்க்கை என்றால் என்ன, வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், எயித்து கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவாக விடையில் இந்த வேறுபாடு தருக இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பக்கம் 195. இதில் ஓரிரு வார்த்தைகள் விடையில் ஒன் வேர்ட் ஆன்சர் தானே. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாமே நான் பார்த்துக்க சொல்வேன். அடுத்து குறுகிய விடையில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்டும் தேர்டும். 14 பக்கம் 212. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 211 ஒரு வார்த்தையில் விடையிலி இது 5 கொஷின், அதாவது 6 கொஷின்ஸ், அந்த 6மே பார்த்துக்கோங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 212 7th கொஷின் இம்பார்ட்டன்ட், 9th கொஷின் இம்பார்ட்டன்ட், 10th 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 12th கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 13th கொஷின் இம்பார்ட்டன்ட். காரணங்களை தருக மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1 and 4 கேட்டிருக்காங்க. விரிவான விடையிலி பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஒன்னும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மற்றபடி செகண்ட், 4, 5 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து அலகு 15 நரம்பு மண்டலம். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 224 ஒரு வார்த்தையில் விடையெளி, இது எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. வேறுபடுத்துக இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். விரிவான விடையெளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் ரெண்டுமே 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் 6th கொஷின் இது ரெண்டுமே 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் பக்கம் 237 ஓரிரு வார்த்தைகளில் விடையெளி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பக்கம் 238 மிக குறுகிய விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 9th கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. குறுகிய விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஷின் இந்த ஜிப்ரிலின்கள் வாழ்வியல் விளைவுகளை எழுதுகிறதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அலகு 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் பக்கம் 255. ஓகேங்களா. 18th லாஸ்ட் இல்லையா. இதில் பக்கம் 255 இந்த ஒரு வார்த்தையில் விடையிலி மேக்ஸிமம் இதில் எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா பிகாஸ் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்மால் தான், அதனால் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5, 6, 7 இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 256 இந்த 10th கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். 11th கொஷின் இம்பார்ட்டன்ட், 14th கொஷின் இம்பார்ட்டன்ட். விரிவான விடையெளி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அலகு 18 மரபியல் இருக்கு இல்லையா, பக்கம் 271. 70 ஒரு வார்த்தைகளில் விடையெளி, இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. குறுகிய விடையில் ஃபர்ஸ்ட் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 271 தேர்ட் கொஷின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டட் கொஷின், அதனால் எக்காரணத்தும் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த லெசனில் நமக்கு 18th லாஸ்ட் இல்லையா, நமக்கு 100 மார்க்ஸ் கேட்டிருக்கிறதுனால ஓவரால் எல்லா லெசன்லையும் டீப்பாக கேட்பாங்க. இந்த 7 மார்க் கொஷனில் இந்த 2 கொஷினுமே கேட்டிருக்காங்க. இது மட்டும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் எந்தெந்த கொஷின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் சில கொஷின்ஸ் நம்ம ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு இதை கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரவாக முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷன். சரிங்களா. கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னால் போட முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.